டூ டூ ஸ்ட்ரோக் பைக் வந்து எல்லாம் வச்சுருப்பாங்க. இன்ஜின் கண்டிஷனும் நல்லா வச்சுருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் வீலே ஆகாது. ஆனால் வீலிங் பண்ணணும் அப்படின்ட்டு பசங்க என்ன பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, எதுவுமே ஆகாது. ஆனால் வீலி ஆகிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. டூ ஸ்ட்ரோக் பைக் வீலி ஆகும்னா ஃபஸ்ட்டு பவர் வேணும். பவர் வந்து இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருந்தால் ஓகே. ரெண்டாவது மேட்ரு என்னென்னா கிளச்சு நல்லா பவராக இருக்கணும். கிளச்சு பவராக இருந்தால் தான் ரிலீஸ் பண்ணும்போது டார்க்கு இன்க்ரீஸ் ஆகி வீலி ஆகும். இப்போ வந்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஈஸியான மெத்தட் என்னென்னா சயின்ஸ் ப்ராக்கெட் பெருசு பண்ணுறது. சயின்ஸ் ப்ராக்கெட் பெருசு பண்ணால் என்ன ஆகும்னா டார்க் இன்க்ரீஸ் ஆகும். டார்க் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னா வீலி ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வீலில் இருக்கிற சயின்ஸ் ப்ராக்கெட்டை கழட்டிட்டு, இது வந்து 41 டீத் சயின்ஸ் ப்ராக்கெட் தெரியுதுங்களா, 41 டீத் சயின்ஸ் ப்ராக்கெட். இதை கழட்டிட்டு நம்ம 51 டீத் போட போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதை கழட்டிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டு லேத்தில் விட்டு அந்த கடைஞ்சி ஹோல்ஸை கடைஞ்சி பெருசு பண்ணி அந்த சயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றி செயினை வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி மாட்டணும். மாட்டி எப்படி வெளியாகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் காட்டுறேன்.